பிரேமலுவை எங்கே நினைக்கிறது? மமிதா பைஜு ரீனு ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக எடுத்துப்பாங்க. அப்படி தான் ஃபுல்லாகவே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சச்சினோட லுக்கும் சரி, ஆக்டிடியூடும் சரி, அவர் வந்து ஒரு 2K கிட்டோட ஒரு ஒரு கம்ப்ளீட்டு ரெவல்யூஷனாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் வந்து என்னென்னா, நம்ம இது வரைக்குமான சினிமாவில் ஒரு லவ்னா அதை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க பர்சனலாக அவங்களோட லைஃப்பை பற்றினா கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்லாம் வந்துட்டு பெயின் ஹேண்டில் பண்ண தெரியல, எந்த ஒரு ஹாப்பினஸ்னாலும் அவங்க ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்கிறது எனக்கு ஓகே இல்லை. என்ன தான் ட்ரிங்க் பண்ணாலும் அவனுக்கு வந்து அந்த படத்தில் லவ் ஃபெயிலியர் ஆகுது. அவன் அப்ரோச் பண்ணி அந்த லவ்வை வந்து மறுக்கிறாங்க. ஆனால் அதை அவன் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறான். அது வந்து ஒரு இல்லைன்றே நான் சொல்ல முடியாது. இந்த ஒரு ஜஸ்ட் கிட்டிங். நம்மளை சுற்றி நிறைய ஆதிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆதிஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். சினிமாட்டிக்காக ஏதாச்சும் குறையாது இதை தாண்டி, கண்டென்ட்டை தாண்டி. பார்ட் வேறு வரப்போகுது, என்ன செய்ய காத்திருக்கானுங்களோ தெரில. டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிரேமலு வந்து ஒரு ஓப்பன் வியூவை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். மோனிஷா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிரீஷ் அவர் வந்துட்டு டீனேஜர்ஸ் பற்றின மூவிஸ்லாம் நல்லாவே வரும். அவருக்கு அந்த ஒரு டச் நல்லாவே இருக்குது. ஸோ அப்படி தான் பிரேமலுவுமே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஸ்டில் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி தான். ஆனால் வந்து இன்னொரு பக்கெட் வந்து அது என்ன இவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இந்த படம், இதெல்லாம் மேக்கிங்கே சரியில்லை, இந்த மாதிரி வந்து போட்டு அடிக்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம பிரேமலுவை வந்து எங்கே பொசிஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிரேமலுவை எங்கே நினைக்கிறது, எங்கே வைக்கிறதுங்கிறத அந்த கேரக்டர்லேருந்து நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். படத்தை முழுக்க லீட் பண்ணுறது வந்து ஹீரோயின்லேருந்து போகலான்னு நினைக்கிறேன். மமிதா பைஜு ரீனு எனக்கு அந்த கேரக்டர் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு த்ரூ அவுட் த மூவி அவங்க ரொம்ப கேர்ஃப்ரீயான கேர்ள், ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக எடுத்துப்பாங்க. அப்படி தான் ஃபுல்லாகவே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனாலே அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் ஒரு ஃபேண்டஸியில் சுருக்கிட முடியாது. அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியுமே தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல நோ சொல்லணும், எந்த இடத்துல எஸ் சொல்லணும், எங்கே அக்செப்ட் பண்ணணும், எங்கே ரிஜெக்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் த்ரூஅவுட் த மூவி அதை கரெக்டாகவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனாலே அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்ப யூனிக்கான ரோல் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவங்க யூனிக்கான ரோலாக இருந்தாலும் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சு ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது வந்து எனக்கும் அதில் இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில்லான எதை பற்றியும் ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற ஒரு கேரக்டரு இருந்தும் வந்து அவங்க வந்து தன்னை தாண்டி ஒரு உலகத்தை எப்படி பார்க்கணுங்கிறதையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து தான் எப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த லைஃப் பார்ட்னர் வந்து செட்டில்டு, அது எல்லோரும் நார்மலாக இது பண்ணுறது தான். ஆனால் அந்த லைஃப் பார்ட்னர் வந்து என்னோட நல்லா ஏஜ்டாக இருக்கணும், மெச்சூர்டாக இருக்கணும். இவங்க வந்து தன்னோட லைஃப்பில் ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாலும் தன்னை தாண்டி ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அப்போனா தன்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி. இது வந்து அவங்களோட ஒரு அந்த மெச்சூரிட்டியோட ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். அவங்க ஃபேண்டஸியாக பார்க்க முடியாதான், ரைட்டு தான். ஓகே, சச்சினோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். சச்சினோட லுக்கும் சரி, ஆக்டிடியூடும் சரி, அவர் வந்து ஒரு 2K கிட்டோட ஒரு கம்ப்ளீட்டு ரெவல்யூஷனாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் வந்து என்னென்னா, நமக்கு ஒரு பொது கட்டமைப்பு இருக்குது. 2K கிட்டனா அவங்கள்ட்ட எதுவுமே நீங்கள் ஒரு உள்ளடக்கமே எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஸ்டஃப்பே அவங்கள்ட்ட இருக்காது, விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க அப்படின்றது. ஆனால் இந்த படத்தில் சினிமாட்டிக்காக சச்சின் வேறு அளவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவரை வச்சு. அதாவது என்னென்னா, ஒரு லவ்வருக்காக திரும்ப ஹைதராபாத்தில் இருக்கார். ஆனால் நம்ம அப்படியே இருந்துட முடியாது, நம்ம பொழப்பையும் பார்க்கணும், அதுக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதனால் வந்து அவர் சிக்கன் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறாரு, லவ்வையும் பார்க்குறாரு. ஆனால் வந்து என்னென்னா, அதை பற்றியுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் வந்து என் லைஃப்பை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் பண்ணிக்கணும். இப்போ வந்து அவர் வந்து எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அவார்டு வாங்குறாரு. அந்த அளவுக்கு வந்து தன்னோட லைஃப்பில் வந்து ஒரு இதாக இருக்கார். பர்சனலாக இப்போ கணக்கெல்லாம் போடுறாரு. நான் ஒரு நாள் பப்புக்கு போனால் எவ்வளோ செலவாகுங்கிறத வந்து கணக்கு போடுறாரு. அந்தளவுக்கு ஒரு இது வரைக்குமான சினிமாவில் ஒரு லவ்னா அதை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க பர்சனலாக அவங்களோட லைஃப்பை பற்றினா கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் லவ் பண்ணுறான்னா அது உனக்கு பத்தாதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மூவிஸ் வந்து காட்டும். ஆனால் இதில் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பப்புங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, அதனால நான் அடுத்து பேசுகிறேன். அதில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகும்போதாக இருக்கட்டும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட டூர் போகிறதா இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ஓகே இல்லை. பிகாஸ் இப்போ இருக்க யங்ஸ்டர்லாம் வந்துட்டு பெயின் ஹேண்டில் பண்ண தெரியல, எந்த ஒரு ஹாப்பினஸ்னாலும் அவங்க ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்கிறது எனக்கு ஓகே இல்லை பர்சனலாக. ஆமாம், ரைட்டு தான்.
அது உண்மையிலே நான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தடவை ஓப்பனிங்கில் அவன் ஃப்ரெண்ட்ஸே வந்து அவன் ட்ரிங்க் பண்ணுறான்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவன் ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது தான் ட்ரிங்க் பண்ணுறாரு. அது என்னன்னா, நீ ஒரு ஹீரோனா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து முற்றும் துறந்த முனிவராக இருக்க மாட்டார். அவருக்குண்டு எல்லா குறைகளும் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறது தான். அவன் ட்ரிங்க் பண்ணுறது வந்து அவனோட ஒரு பேட் ஆட்டிடியூடில் ஒன்று. கிட்டத்தட்ட வந்து அவன் விளையாட்டுத்தனமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுல ஒன்றா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் என்ன தான் ட்ரிங்க் பண்ணாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அவனுக்கு வந்து அந்த படத்தில் லவ் ஃபெயிலியர் ஆகுது. அவன் அப்ரோச் பண்ணி அந்த லவ்வை வந்து மறுக்கிறாங்க. ஆனால் அதை அவன் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறான். இப்போ நம்ம நார்மலாக நம்ம சினிமாவில் வந்து லவ் ஃபெயிலியர் ஆனால் ஹீரோவோட அடுத்த வேலை போய் பயங்கரமாக குடிக்கிறது, அடிடாவில் ஒல்றா அவரெண்டு பாட்டு பாடுறதா தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி குடியை வந்து க்ளோரிஃபை பண்ணல. அது வந்து அவனோட ஒரு மிஸ்டேக்கோட ஒரு பார்ட்டை தான் பார்க்குறாங்க. நான் வந்து இவங்களுக்கும் சொல்லுவேன், மமிதாக்குமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு தான். அவன் வந்து ஒரு தனியான வேலை, ஒரு புது வாழ்க்கை, நகரம், இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வந்து ட்ரிங்க்லாம் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்லாம் பிடிக்கல. அப்படி என்னன்னா இந்த ஒரு மாடர்ன் விமன் அவங்க வந்து ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் போனாலே அவங்களுக்கு வந்து எல்லா பழக்கமும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஹோமோஜினியஸ் எதுவும் பண்ணல. அவங்களுக்குன்னு இந்த ஒரு இதில் ஏற்பு இருக்குது, ஒரு இதில் மறுப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கரெக்டாக காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வில்லன். வில்லன் ஆதி கேரக்டர் சொல்கிறீங்களா? ஆதி வந்து ஒரு வில்லன் இல்லைன்றே நான் சொல்ல முடியாது இந்த ஒரு லைஃப்ல. ஆமாம், ஜஸ்ட் கிட்டிங் மாதிரி தான். அவர் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து அவர் வில்லனாக பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படின்னா, ஸ்டார்டிங் அவரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ரொம்ப பர்ஃபெக்டான கை அப்படி தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கான்ஃபிடென்ட்டான மேன் அந்த மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே அவுட் சைடு தான். பட் இன்சைடில் வந்துட்டு அவர் பயங்கர ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு பர்சன். லைக் அவருக்கு வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷனை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியாது, அதை அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஸோ நம்மளை சுற்றி நிறையா ஆதிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆதிஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு ஆதி கேரக்டருமே பிடிச்சிருந்துச்சான். ஒரு மாதிரி வில்லனை இப்படியும் காட்டலாம் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை, ஆதியை நான் வில்லன், ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் அப்படின்னு பார்க்குறத விட நான் அவன் லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு பர்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் வைக்கிறேன். ஆதி வந்து ஒரு வெல் செட்டில்டு வெல்த்தி பர்சன். அதாவது ஒரு ஃபேமிலி வெல்த்துலேருந்தே வராரு. இந்த மாதிரி ஒரு அப்பர் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேவியர் மனப்பான்மை இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நமக்கு கீழே இவங்க, நம்ம வந்து இவங்களெல்லாம் வந்து இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்க கல்யாணத்துக்கு போவாங்க, எல்லா இடத்துலையும் போவாங்க. நான் தான் அவங்கள லீட் பண்ணுவேன், நான் தான் அவங்கள பார்த்துக்குவேன், ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு எஜமான் மாதிரிங்கிற ஒரு அந்த மனப்பான்மை இருக்குது ஆதிக்கு. அதுவே வந்து அவர் ரிலேஷன்ஷிப்பில் இது அப்ளை பண்ணும் போது அது வந்து ஒரு மாற்றமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு 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 வெல் செட்டில்டு பேக்ரவுண்டு ஒர்க்கில் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அதையும் சேர்த்து அவர் பின்னாடி காட்டுறாரு. அவர் வந்து தனக்கும் மமிதாக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலான்னு தெரிஞ்சோன்னா அதை வந்து ஒர்க்கில் காட்டுறாரு. தேவையில்லாமல் அவங்க மேலே வந்து கடிஞ்சிக்கிறது இந்த மாதிரி இதாக காட்டுறாரு. அது வந்து அந்த ரோலுக்கு உள்ள கேரக்டரிஸ்டிக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆதி. அவர் வந்து வில்லனுங்கிற எக்ஸ்ட்ரீமில் அவரை வந்து என்னால் கொண்டு போக முடியல அவரை. ஓகே, நெக்ஸ்ட்டு அமல் டேவிஸ். அமல் டேவிஸ் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது கேரக்டர்? அமல் டேவிஸ் அதான் சச்சின் எந்தளவுக்கு ஒரு ஜாலியான பர்சனோ அமல் டேவிஸும் அந்தளவுக்கு படத்தை வந்து நல்லாவே அவர் கொண்டு போகிறாரு. அதனால வந்து நட்புனா என்னன்னு தெரியுமாடா, என் நண்பனுக்காக அந்த மாதிரி ரொம்ப வந்து அமல் டேவிஸையும் ரொமான்டிக் பேஸ் பண்ணல. உனக்கு வேணால் நீ வந்து தங்கிக்க, உன் செலவெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி வந்து ரியாலிட்டியை சொன்ன. ஆமாம், ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கார். நீ தானே உன் ஆளுக்காக தானே பப்புக்கு போகிறோம், அப்போ நீ தான் அந்த பப்போட செலவையும் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கார். அமல் டேவிஸ் வந்து அதான் அது ஈவன் மாடர்ன் ரிலேஷன்ஷிப்போடையும் அவர் வந்து என்ன ஒத்து போக பார்க்குது. இவங்க வந்து ஓப்பனாக போகிற போக்கில் நாங்கள் கேண்டு சொல்ல பார்த்தோம், ஆனால் பப்பில் விடலை, அந்த மாதிரிலாம் அசால்ட்டாக உடச்சி பேசியிருக்காங்க நிறையா மாடர்னாக. இது வந்து அக்செப்டபுளான ஒரு விஷயம் தான். இன்னொன்று அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. இது நம்ம இங்கிலீஷில் நல்லா பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு உடச்சி இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து படத்தையும் லீட் பண்ணுறாரு, அவனையும் பர்சனலாக வந்து ஒரு சச்சினுக்கு வந்து இவரது வந்து ஒரு நல்ல ஒரு பில்டப் கொடுக்குறதுல இவரோட வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் கார்த்திகா. அதான் ஹீரோயின் ஃப்ரெண்டுனாலே வந்து ரொம்ப ஒரு அவங்களுக்குண்டு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க சும்மா ஃப்ரேமில் நிற்கிறதுக்கு ஒரு ஆள், இல்லாட்டி ஹீரோயினோட ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு அடியாள் மாதிரியே தான் வந்து ஜென்ரலாக காட்டுவாங்க. கார்த்திகா வந்து அப்படி இல்லை. கார்த்திகாட்டு தான் அந்த
ரூட்டு கிளியர் ஆகுது ஃபஸ்ட்டு. கார்த்திகா தான் வந்து வந்து வேலைக்கு சேர்க்குறாங்க. அவங்களோட வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டுமே இல்லை, வந்து ஈவனும் நம்ம வந்து இந்த இஷ்யூலாம் பார்க்கலாம். மமிதாவை தாண்டி வந்து அமல் டேவிஸ் மேலேயும் சச்சின் மேலேயும் கார்த்திகாவுக்கு வந்து ஒரு நல்ல பார்வை இருக்குது, ஒரு ரிலேஷன் இருக்குது. நம்ம எடுத்தோடனே வந்து அந்த அந்த இது கூட இப்போ வந்து நல்லா காமெடி பண்ணிட்டாங்க. கார்த்திகா வந்து கமிட்டடுண்டு அந்த இதை உடைக்கும் போது சி நோ ஒன் கேர்ஸ்ன்னு டைலாக் வரும், அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் அதே கார்த்திகா தான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிற நண்பனுக்கு அக்கறையோடு வந்து ஜாக்கெட்லாம் வாங்கி கொடுத்து ஒரு இதாக பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சப்ஜெக்டிவான ஒரு வியூ இருக்குது, அதை நான் கார்த்திகாட்டேன்னு பார்க்குறேன். இதெல்லாம் நான் பிரேமலோட ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். நீங்கள் வந்து இந்த படத்தில் இதெல்லாம் தேவையில்லை, இருந்திருக்கக்கூடாது, தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ஏதாச்சும் மைனஸாக பார்க்குறீங்களா? எனக்கு மைனஸாக பார்த்தது அந்த லிக்கர், அது வந்துட்டு உள்ள கான்செப்டாக கொண்டு வந்து அது ஹீரோயினும் தானே பண்ணுறாங்க. அதுதான் அதை அதை வந்துட்டு காட்டியிருக்க வேண்டான்னு தோணுது. யங்ஸ்டர்னாலே வந்துட்டு பெயின் ஹேண்டில் பண்ண தெரியல, அப்போ அதுதான் அவங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு காட்டியிருக்கிறது. அந்த விஷயமே எனக்கு ஓகே இல்லை, மற்றபடி எல்லாமே எனக்கு ஓகே இல்லை. இதை விட அதான் நான் இது வரைக்கும் வந்த சினிமாவை விட நம்ம இவங்க ரொம்ப அவங்கள யங் பீப்புளாக காட்டினதே வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த நியூ ஏஜ் பீப்புள் 2K கிட்டுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்க வந்து அவங்கள வந்து நிறைய இடத்துல அமெச்சூராக காட்டினதே வந்து அவங்க இந்த காலத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க வந்து எவ்வளோ மெச்சூராக ஒன்றையும் ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். ஈவன் அதான் நீங்கள் வந்து லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒரு பொண்ணு வந்து லவ்வை மறுத்துட்டா நீங்கள் புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இது வரைக்கும். எக்ஸாம்பிள் ஒரு படம் எடுத்திங்கன்னா ரெமோ எடுத்துக்கலாம். அவன் வந்து எடுத்தோடனே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவான், ஆனால் அவன் புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பான் தொடர்ந்து. அதான் வந்து நான் தொல்லை பண்ணி அலையாமல் விடுற காதல், நான் தொல்லை பண்ணுறத வந்து அவ்வளோ ரொமான்டிசைஸாக பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து மெச்சூராக விலகுறான் அந்த இடத்துல. நான் வேலையை பார்த்துட்டு போனேன், என் வேலையில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணல, தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கல. இதை மெச்சூராக பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள குறை இருந்தாலும் சினிமாட்டிக்காக ஏதாச்சும் குறையா தெரியுதா? அதை தாண்டி கண்டென்ட்டை தாண்டி சினிமாட்டிக்காக நான் சொல்லணும்னா அந்த ட்ரெயினில் மருந்து கொடுக்குறது சொல்லலாம், இங்கேருந்தோ போகிற ஒரு ஆள் இதுண்டு. ஆனால் இதெல்லாம் என்னன்னா இவங்க வந்து இந்த படத்தோட குறை இதெல்லாம். இது ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற அந்த கல்யாண சீன் வரைக்குமே படம் வந்து ஏனோ தானோண்டு போகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் குறை. ஆனால் இந்த குறைலாமே இந்த படத்தை கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட்டை விட்டுட்டு போகுது நம்மள்கிட்ட. அது என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த சின்ன சின்ன குறைய வச்சு இதில் வந்து நம்ம அதை மொத்தமாக கேன்சல் பண்ணிடுறது வந்து தப்பு. இது ஒரு விளையாட்டுத்தனமான படம் அதான் இருக்கும், விளையாட்டுத்தனமான காதல். அதுதான் நான் தான் சொன்னேன், இந்த படம் வந்து ஒரு அமெச்சூரான காதலாக இருந்தாலும் அதை மெச்சூராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் வந்து டாக்ஸிக்காக பேரக்கூடாதுங்கிற இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்காங்கங்கிறது தான். இதை வந்து இந்த அடிக்கிறாங்கன்னு சொன்னேன்னு எடுத்தோன்னே சில பேர் வந்து இந்த படத்தை ரொம்ப அடிக்கிறாங்கங்க. இவங்களாம் வந்து என்னென்னா சொல்லி வச்ச மாதிரி ஓரளவுக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு பேட்டர்ன் க்ளோரிஃபை பண்ணி வச்சுருந்துச்சு, இதுதான் காதல். அது வந்து ரோஜாவில் இருக்கிற முல்லை போல் ஒரு தடவை பூக்காது, இது மாதிரி அது வந்து ரோஜாவில் இருக்கிற முல்லை போல் ஒரு தடவை பூக்காது, அந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த படம் வந்து அந்த அந்த புனித கட்டமைப்பை வந்து முதல்ல காலி பண்ணுது. அது வந்து முதல் விஷயம் அவங்க எதிர்க்கிறதுக்கான ஒன்று. இன்னொன்று அதான் லவ் ஃபெயிலியர்னு இவனு இது வரைக்கும் பண்ணின கூத்தை எல்லாத்தையும் இது இல்லாமல் ஆக்கிடுது. என்ன லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுறான். அந்த மாதிரி ஒரே இதில் வந்து முடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம அட்ராசிட்டிலாம் தெரிய வந்துடுச்சோ என்னமோங்கிறனாலேயே இவங்க வந்து எதிர்க்கிறாங்கங்கிறத தான் சொல்கிறேன். அந்த பெருசுங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வழியை விடுங்க, அடுத்த ஜென்ரேஷன். அதான் ஓவரால் மூவி பார்க்கும்போது ஓகேடா, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, தேவைதான் இந்த மாதிரியான படம்லாம், அந்த மாதிரி தோணுச்சு. பார்ட் 2 வேறு வரப்போதாங்க. பார்ட் 2 வேறு வரப்போகுது. என்ன செய்ய காத்திருக்கானுங்களோ தெரில, பார்ப்போம். நன்றி.